ஒரு பக்கம் தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மலையாளத்துல மோகன்லால் அவர்களும் மம்முட்டி அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. இந்த ரெண்டு படங்களுமே ஒரு பயங்கரமான சம்பவமா தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இதே மாதிரி இன்னொரு பெரிய சம்பவமும் நடக்க போகுது. எஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்தை நெல்சன் அவர்கள் தான் டைரக்ட் பண்றாரு, அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஸோ அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஸோ அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யாரு ஹீரோ, இந்த படத்துல யாரு ஹீரோ? அதை வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோல ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ரெண்டு பேருமே கேட்டிருப்பாங்க, யாரு ஹீரோ அப்படிங்கிறது. யாரு ஹீரோ? ஸோ இப்போ வரைக்கும் இந்த படத்துல யாரு ஹீரோ யாரு வில்லன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்துல மம்முட்டி அவர்கள் தான் வில்லன் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் இப்போ வெளியாயிட்டு இருக்குது. ஒருவேளை அவர் வில்லனா நடிச்சாரு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நினைச்சிட்டு இருந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு வில்லனா மம்முட்டி அவர்கள் நடிப்பார். ஸோ ஒருவேளை இது அப்படியே நடந்துச்சு அப்படின்னா ஒரு பயங்கர பிளாஸ்டான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா ஷுவரா வந்து சொல்லலாம், நம்ம அந்த 80s 90sல இருந்த ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள கண்டிப்பா நம்ம வந்து அதே மாதிரி திரும்ப பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க அந்த 80s 90s டைம்ல ஷூட் பண்ண ஃபிலிம் கேமரால தான் வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ தகவல் வெளியாகுது. ஆக்சுவலா இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் கேமரால தான் ஷூட் பண்ற ஐடியால இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கான டைம் அவ்வளோ டைம் இல்ல, சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ மட்டும் டிஜிட்டல்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல்ல வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் படம் ஷூட் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஃபிலிம் கேமரால தான் வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா வந்து படத்துலையுமே அவங்க லுக் வைஸுமே அந்த 80s 90sல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் இந்த படம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் மலையாளத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க, பேட்ரியாட் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இது வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற 8வது படம். இந்த படம் வர ஏப்ரல் 23 ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது இதை தாண்டி திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற ஐடியால இருக்காங்களாமா. அதாவது இப்போ இந்த படம் ஷூட்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இது ஒரு மேக்கிங்காவே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால திரும்ப நம்ம இன்னொரு படம் சேர்ந்து நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக மம்முட்டி அவர்களுடைய பையனான துல்கர் சல்மான் அவர்களும் இன்னொரு பக்கம் மோகன்லால் அவர்களுடைய பையனான பிரணவ் அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் கூட அவங்களும் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்காங்களாமா. அதாவது இப்போ மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் சேர்ந்து 9வது படமா மறுபடியும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா அந்த படத்தில் அவங்க ரெண்டு பேருடைய பசங்களுமே வந்து நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இந்த படத்துக்கான கதை டைரக்டர் இந்த ரெண்டும் வந்து இப்போ தேடிட்டு இருக்கிறாங்களாமா. கூடிய சீக்கிரமே அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்ல ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கிறதும் சரி, இந்த பக்கம் மலையாளத்துல மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் சேர்ந்து நடிக்கிறதும் சரி, இது வந்து சினிமாவுக்கு ஒரு பயங்கர ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். இதே மாதிரி அப்படியே தமிழ்ல இது நடக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல, பட் நடந்தா நல்லா இருக்கும். அதாவது அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சா நல்லா இருக்கும். விஜய் அவர்கள் நடிக்க போறது இல்லை அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு நடந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதா வந்து எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் சினிமாலையாகட்டும் வேற எந்த மலையாளமோ இல்லை கன்னடாவோ எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from விஜய் சங்கர். மறக்காம மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.